وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، وبعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகளாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மேலும் நபிகளாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் அனைவரும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நாமெல்லாம் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களிடத்தில் சில அனுபவங்கள் ஆசைப்படுகிறேன். என்னுடைய அனுபவம் என்ன? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாணவிகள்லாம் வந்து பேசியிருப்பாங்க. இந்த ஆண்டு படிக்கின்ற மாணவிகள் தங்களுடைய அனுபவங்களை பேசிட்டு போறாங்க. இதே போன்று சில அனுபவங்களை நான் கூற ஆசைப்படுகிறேன். இப்ப பேசிட்டு போன மாணவிகள் எல்லாம் குறிப்பெடுத்து கொடுத்து இதெல்லாம் நீ பேசணும், இதெல்லாம் நீ வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு என்ன செய்ய இங்கு அனுப்பப்படுறது. பேசியதெல்லாம் அவர்கள் உண்மையிலே இங்கு எதை படித்தார்களோ எதை கற்றுக்கொண்டார்களோ அதைத்தான் நீங்க உங்கள் மத்தியில் அனுபவமாக சொன்னாங்க. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது நம்முடைய அடிப்படையான ஒரு விஷயம். இது தெளிவான முறையிலும் உறுதியான முறையிலும் இருக்கிறார். நீங்க பேசுற நீங்க பார்த்திருப்பீங்க. மாணவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சிலே உங்களுக்கு தெரிஞ்சது அவங்க அனுபவம் எப்படி இருந்தது, அவங்க வந்து சேரும் போது எந்த அடிப்படையில வந்து சேர்ந்தாங்க, பிறகு எப்படி அவங்க மாற்றம் அடைந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கு முழுமையான முறையில எது சொல்லித் தரப்படுகிறது சொன்னார். இது ஏன் நான் சொல்றேன் அப்படிங்கிறத இங்கதான் சொல்லிக்கணும். எல்லாமே விரும்பினால நான் தென்னாசிக்கு இமாமா வந்து கிட்டத்தட்ட 9 வருடங்கள் இங்கு நான் பணியாற்றி இந்த நிர்வாகத்திற்கிற ஜமீத் தமிழ் குர்ஆன் ஹதீஸ் தென்னாசிக்கிற கிட்டத்தட்ட 9 வருடங்கள் என்ன செய்ய நான் வேலை செய்தேன், பணியாற்றினேன். அதில் குறிப்பாக இந்த கல்லூரியில கடந்த வருடம் வரைக்கும் 6 வருஷம், இந்த வருஷம் தான் என்ன நான் இங்க பணியாற்றல. கல்லூரி ஆரம்பத்திலிருந்து எப்ப ஆரம்பிச்சதோ அதுல இருந்து கடந்த வருடம் வரைக்கும் ஒரு ஆசிரியராக செஞ்சுக்கிறேன், இங்க வேலை செஞ்சுக்கிறேன். அப்ப எனக்கு சில விஷயங்கள் நான் அறிந்திருக்கிறேன். இந்த கல்லூரி எப்படி நடைபெறுகிறது, என்ன கற்றுத்தராங்க, என்ன சொல்லித் தரப்படுகிறது, அதுல இருந்து மாணவர்கள் எதை உள்வாங்கி கொள்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதில் எந்தெந்த மாற்றங்கள் அடைந்திருக்கிறார் என்பதும் சில விஷயங்களை நான் அறிந்திருக்கிறேன். அதற்கு முன்னால என்னுடைய இந்த அனுபவத்தை நான் சொல்வதற்கு முன்னால சில காரியங்கள், சில உபதேசங்கள் என்பதை விட இந்த கல்வி எப்படி நம்ம இடத்துல இருக்க வேண்டும். இந்த கல்வி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப என்ன செய்யறான், இலகுவாக்கி வைத்திருக்கிறான். இந்த கல்வியை எல்லாரும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் ரொம்ப நாளைக்கு வைத்திருக்கிறான். ஆனால் அதற்கான முயற்சியை மனிதன் கையில கொடுத்திருக்கிறான். கல்வியை நம்ம எல்லாரும் படிக்கலாம், ரொம்ப இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த முயற்சி யார் கையில் இருக்குது? நம்முடைய கையில் இருக்குது. இது ஒரு மனிதன் படிக்கும் போது யாருக்காக படிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க.
நாம் படிப்பதாக இருந்தால், கல்வியை கற்றுக்கொள்வதாக இருந்தால், முழுக்க முழுக்க இறைவனுக்காகவே நாம் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல அதான் சொல்லித்தார். முதல்ல சொல்லித்தரப்படக்கூடிய முக்கியமான விஷயம், நீங்க அல்லாஹ்விற்காக உங்களுடைய கல்வியை மாற்றிக்கொள்ளுங்கள். வேறு காரியங்களுக்கு இல்ல, நான் அழைப்பணி செய்யறேன், நான் என்னை திருத்திக் கொள்றேன், இதெல்லாம் இரண்டாவது கட்டம் தான். முதல் கட்டம் உங்களுக்கு என்ன சொன்னா, அல்லாஹ்விற்காக நான் படிக்கிறேன், என்னுடைய இந்த கல்வியுடைய கற்றுக்கொள்ளும் நோக்கம் நீ வஜிஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக. அப்புறம் சொன்னா அறிவான் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்ட்ட ரொம்ப பெரியதாக இருப்பது சொர்க்கத்தை விட எது ரொம்ப பெருசாக இருக்கு சொன்னா அறிவான், அவனை பொருத்தம், அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்ள வேண்டும். இதுதான் சொல்லித் தரப்படுகிறது முதல் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வேறு விதமாக ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. மன் தஅல்லம இல்மன் யுமாரிசுஹா, அழகான ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. யார் இந்த கல்வியை மடையர்களிடம் விவாதம் செய்வதற்காக கற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் மடையர்களிடம் விவாதம் செய்யறதுக்காக இந்த கல்வியை கற்றுக்கொள்றாங்க, அல்லது உலமாக்களிடம் நான் பெருமை அளிக்கணும், ஏற்கனவே கல்வியாளர் இருக்கிறாங்க சொன்னா இவங்களோட நான் பெரிய ஆளா வரணும், இவங்களை விட பெரிய ஆளா வரணும், அதுக்காக தான் நான் நம்ம படிக்கிறேன், அதுக்காக தான் சமம் படிக்கிறேன், அதுக்காக தான் ஏனைய கல்விகள்னா நான் படிக்கிறேன் என்கிற எண்ணத்துல யார் படிக்கிறாங்க, அல்லது தன் பக்கம் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும், என் பக்கத்துல மக்கள் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று யார் இந்த கல்வியை படிக்கிறார்களோ அவன் நரகத்தில் நுழைவான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறார். முதல் எச்சரிக்கை செய்யறாங்க. இல்ம படிக்கக்கூடியவங்க நீ வஜில்லா, அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்கும். அப்ப யார் அல்லாஹ்விற்காக படிக்கிறானோ அது முழுமையான முறையில, நிச்சயமான முறையில பல நன்மைகளை இந்த உலகத்தில் அடைகிறான். எந்த அளவுக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட நன்மைகள் அடைகிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில பல விஷயங்களை நம்ம சொல்லி காட்டுறாங்க. ஒரு குர்ஆன் வசனம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள், மனிதராக வாழக்கூடிய நாம் அனைவரும் தவறுகளை செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து சொல்றான், குல் நபியே என்னுடைய அடியாரிடம் சொல்வாயாக, குல் நபியே என்னுடைய அடியாரிடம் சொல்வாயாக. எப்படி தெரியுமா? அல்லாஹ் அழைக்கிறான். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை என்ன செய்றான்? கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்? குல் யா இபாதி, குல் யா இபாதி. அந்த அழைப்பை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடக்கூடிய அவருடைய அழைப்பை பாருங்க. குல் யா இபாதி, என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் ரொம்ப மென்மையாக அன்பினால் என்ன செய்றான்? கூப்பிடுறான். குல் யா இபாதி, என்னுடைய அடியார்களே. எப்படிப்பட்ட அடியார்கள் தெரியுமா? அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தானே அதிகமான தீமைகளை செய்து கொண்டவர்கள். நமக்கு நாமே அதிகமாக தீமைகளை செய்து கொண்டவர்கள். இந்த அரபில சொல்லுவாங்க அலா என்கிற வார்த்தை. இந்த அலா என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. ஒரு எழுத்தோடு, ஒரு பேரோடு, ஒரு இஸ்மோடு சேர்ந்து வரும்போது பல அர்த்தங்களை சொல்லுவாங்க. அல்லாஹ் இங்க என்ன செய்யறான் சொன்னா, தங்களுக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடியவர்கள், பாவத்துல மூழ்கி இருக்கக்கூடியவங்க. ஒரு இந்த மெம்பரை, இந்த இதை நம்ம போர்வை வச்சு மூடிட்டு சொன்னா எப்படி இது தெரியாதோ அதே போன்ற பாவங்களால் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அழைக்கிறான். பாவங்களால் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை அழைத்து சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீங்க நிராசை அடைந்திட வேண்டாம். அல்லாஹ்வுடைய அனைவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அழகான முறையில் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். எப்படி நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறது? நீங்க அது தெரிஞ்சிருக்கணுமே. எப்படி நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது? அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ரப்பல் ஆலமீன் எப்படி அழைக்கிறான்? பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய என்னுடைய அடிமைகளே, என்னுடைய அடியார்களே, நீங்க ஏன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டீங்க சொன்னா உங்க பாவங்களை எல்லாம் மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன். உங்களை யார் அந்த பாவத்தை பாவ மன்னிப்பு கேட்க யார் தயாராக இருக்கிறதாக ரப்பல் ஆலமீன் நம்மள்ட்ட அழைப்படுகிறான். அன்பிக்கினியர்களே, அன்பிக்கினிய சகோதரிகளே, நாம் இன்னைக்கு எப்படி அந்த பாவ மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறோம்? பாவம் செய்யக்கூடிய நாம் அந்த பாவத்தை அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும்? இதுக்குதான் கல்வி தேவை, இதுக்குதான் மிக முக்கியமான இல்மு தேவை. இந்த இல்மு மதரசால தான் படிக்கணும் இல்ல, கல்லூரியில் தான் படிக்கணும் அல்ல,
எல்லாரும் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக விளங்கி இருக்க வேண்டும். கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சது. அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இன்ன லில்லாஹி 99 இஸ்மன், அல்லாஹ்விற்கு 99 பேர் இருக்குது. ஒமன் அஹ்ஸாஹா தஃபல் ஜன்னah, அதை யார் மரணம் செய்வாங்களோ அவங்க எல்லாரும் சொர்க்கம் செய்வார்கள். பொருள் உணர்ந்து யார் மரணம் செய்றாங்களோ அவங்க அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இப்ப எங்க ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தவறு செய்துவிட்டேன். இப்ப எனக்கு அல்லாஹ்வுடைய பேரை நான் அறிந்திருந்தேன்னு சொன்னால், அந்த கல்வி என்கிட்ட இருந்ததுன்னு சொன்னா, அதை கொண்டு நான் இதையினாலும் சாதிக்கலாம். என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். நான் கையேந்தி, யா கஃபூர், மன்னிக்கக்கூடியவனே, என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, எனக்கு நீ கிருபை காட்டு, என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து எனக்கு சொர்க்கத்தை தாழ்வதாக ரப்புல் ஆலமீனை நாம் அறிந்த கல்வியின் மூலமாக, நாம் மரணம் செய்திருக்கக்கூடிய அந்த பேர்கள் மூலமாக அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். எப்படிப்பட்ட தயாராக இருக்கிறான்? எப்படி ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான்? யா இபாதி, அன்போடு அழைத்த ரப்புல் ஆலமீன், நீ என்ன பாவ மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு நாம் அதை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை நினைவுபடுத்துகிறேன். எல்லாரும் இந்த வரலாற்று சம்பவத்தை நாம் அறிந்திருப்போம். கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானது, அதிலும் குறிப்பாக இறைவனுடைய பெயர்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது. நீங்க நம்ம கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களை கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா அக்கீதா பாடங்கள்லையும், எல்லா அக்கீதாவுடைய பரீட்சையிலையும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். அல்லாஹ்வுடைய பெயர்களை கண்டிப்பாக கேட்கப்படும். என்ன நோக்கம்? அதனுடைய நோக்கம் என்ன? இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அழகாக விளங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹதீஸு பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் பற்றி நீங்க பேசுங்க, பனி இஸ்ராயில் பற்றி பேசுங்க. பனி இஸ்ராயில் காலத்துல அவங்க என்னென்ன காரியங்கள் செய்யறாங்களோ அதை பற்றி நீங்க பேசுங்க. மன் கதிக அலைஹி முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்று பொய் சொல்றானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி விடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் பலகீனமான ஹதீஸ்களை சொல்லக்கூடாது. அங்கு நடந்த வரலாற்று உண்மைகளை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் நமக்கு அனுமதித்தார். பனி இஸ்ராயீல்ல நடந்த காரியங்களை பற்றி, வரலாற்று சம்பவங்களை நாம் பேசலாம். எப்படி பேசக்கூடாது? இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படி நாம் ரசூலுல்லாஹ் மீது பொய்ன்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ஒரு பெண்மணிக்கும் நடந்த ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம். அல்லாஹ்வுடைய பேர் எந்த அளவுக்கு முக்கியமானது, ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை பற்றி படித்திருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வரலாற்று சம்பவம் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. நம்பிக்கையாளர்களே, ஒரு பெண்மணி என்ன செய்வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணி சொன்னாங்க, யா மூசா உல்லாஹ அய்யர்ஸுகனி வலதா, மூசாவே அல்லாஹ் எனக்கு குழந்தை வழங்க வேண்டும் என்பதாக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க? நம்ம தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி இறைவனிடம் பேசக்கூடிய ஒரு நபியாக இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரா போறாங்க, அல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, இறைவா இந்த பெண்மணிக்கு நீ குழந்தையை வழங்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், யா மூசா இன்னி கதப்துஹா அகீமா, இன்னி கதப்துஹா அகீமா, நான் அந்த பெண்மணிக்கு மலடி என்பதாக எழுதிவிட்டேன். அவரால் குழந்தை பிறக்க முடியாது. இன்னி கதப்துஹா அகீமா, நான் மலடி என்பதாக எழுதிவிட்டேன். நேரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்மணியிடம் சொல்றாங்க. அந்த பெண்மணி பேருனாங்க. சில ஆண்டுகளுக்கு கழித்து அதே போன்ற அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. அதே பிரார்த்தனை செய்யுமாறு கேட்கிறாங்க, யா மூசா உல்லாஹ அய்யர்ஸுகனி வலதா, எனக்காக நீங்க அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு குழந்தையை தர வேண்டும். போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டாவது தடவை அதே பதில் எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், யா மூசா இன்னி கதப்துஹா அகீமா, மூசாவே அவளுக்கு நான் என்னுடைய விதியில என்ன எழுதிருக்க சொன்னா மலடி என்பதாக எழுதிவிட்டேன், அவளால் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது. சில ஆண்டுகள் கழித்து அதே போன்று மூன்றாவது அந்த பெண்மணி கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹ் அதே பதில சொல்றான். சில 2 வருடங்களுக்கு கழித்து என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்மணியை ஒரு குழந்தையோட பார்க்கிறாங்க. ஒரு குழந்தையோட பார்க்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்?
இத்தனை வருடங்களாக நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்தோம், அந்த பெண்மணி குழந்தை கொடுக்கல, இப்ப குழந்தையோட இருக்கிறாரு. நேரா போய் மூசாவிடம் கேட்கிறாங்க, இது யாருடைய குழந்தை அப்படின்னு. அந்த பெண்மணி சொல்றா, அல்லாஹ் எனக்கு வழங்கிய குழந்தை, ரப்புல் ஆலமீன் எனக்கு வழங்கிய குழந்தை, நான் பெற்றெடுத்த குழந்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரா போறாங்க, அல்லாஹ் கேட்கிறாங்க, இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனை பற்றி அறிந்து கொள்வது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது, அல்லாஹை பற்றியுள்ள கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானது. ரப்புல் ஆலமீன் சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் செய்கின்ற எந்த தவறாக இருந்தாலும் சரி, அதில் நாம் எந்த நன்மையை முற்படுத்துகிறோமோ, இந்த உலகத்தில் மறுமையில் நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை நாம் பூர்த்தி செய்யணும் சொன்னால் இது போன்ற விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போய் நிற்கிறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரப்பி, என்னுடைய இறைவா, எத்தனை தடவை நான் அனுசினேன், அவளுக்கு நீ குழந்தை வழங்கிவிடு என்பதாக நான் உன்னிடத்தில் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு கேட்டேன். நான் கேட்கும் போதெல்லாம் நீ என்ன வார்த்தை தெரியுமா சொன்ன? இன்னி கத்தப்புகா அக்கீமா, நான் அவளுக்கு மரணை என்பதாக எழுதிட்டு சொன்னேன். நீ இப்ப எப்படி அவளுக்கு குழந்தை கொடுத்தா? 3 தடவை கேட்டேன், 3 தடவை அதே பதில சொன்ன, இப்ப எப்படி அந்த பெண்மணிக்கு குழந்தை கொடுத்தது? ரப்புல் ஆலமீன் அங்க பதில் சொல்கிறான், இல்லாமல் அல்லாஹ்வுடைய என்ன பதில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் தெரியுமா? யா மூசா, மூசாவே, குல்லமா தஆத்னி, அவள் என்னை அழைக்கும் போதெல்லாம் இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்படி இறைவனை அழைக்க வேண்டும் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். யார் இறைவனுடைய பெயர்களை அறிந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் என்பதற்கு இந்த வரலாறு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, மூசாவே, ஆமா, நான் அவளுக்கு மரணி என்பதாக தான் எழுதிவிட்டேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் அவள் எனக்கு எப்படிப்பட்ட அழைப்பு கொடுத்தார் என்று தெரியுமா? அவள் என்னை எப்படி தெரியுமா பிரார்த்தனை செய்தாள்? யா ரஹீம், யா ரஹீம், யா ரஹீம், இரக்கம் காட்டுபவனே, என் மீது நீ உன்னுடைய இரக்கத்தை காட்டிவிடு, இரக்கம் காட்டுபவனே, என் மீது உன்னுடைய இரக்கத்தை காட்டி என்பதாக அவள் என்னை ரஹீம் என்று அழைத்தாள். வேற எதுவுமே அவள் செய்யல. அவன் பயன்படுத்திய வார்த்தை என்ன? சாதாரண இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறோமே, எல்லா நேரங்களிலையும் எல்லா நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தரக்கூடிய, இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்மகிட்ட மன்னம் இருக்கக்கூடிய ஒரு பேர் ரஹீம் என்கின்ற இவனுடைய பேர். இந்த பேரை கொண்டு இரக்கம் காட்டுவது என்பதாக அழைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்திருக்கிறோம், இந்த உலகத்தில் நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் ஒரே ஒருவன் தான், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் தான். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அந்த குழந்தை கொடுத்தான். நம்பிக்கையில்லை, இந்த கல்விதான் மிக முக்கியமானது. இறைவனை எப்படி நான் அழைப்பது, இறைவன்கிட்ட நான் எப்படி என்னுடைய பிரார்த்தனையை நான் கூறுவதை, அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தில் மறுமையும் எனக்கு அழகான ஒரு வாழ்க்கையை தருவதை, இதன் மூலமா நான் அதை அடைவது என்கின்ற சிந்தனையே நாம் இருக்க வேண்டும். அந்த சிந்தனை தான், அந்த கல்விதான் நமக்கு மிக முக்கியமானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையில்லை, இதுதான் இந்த அடிப்படையாக சொல்லித் தரப்படுகிறது. எந்த அளவுக்கு இது மாற்றம் கொடுத்தது தெரியுமா? இந்த அளவுக்கு இது மாற்றம் கொடுத்து தெரியுமா? இங்க நம்முடைய கல்லூரியில் நடந்த ஒரு உதாரணம். என்னிடத்துல ஒரு தந்தை பேசுகிறார். யாரு, எத்தனை வருஷம் படிக்கிறாங்க, எந்த குழந்தை, எந்த தெரு அப்படின்னு சொன்னால பொதுவா நம்முடைய மனசு யாரா இருக்கும், அவளா இருப்பாளோ, இவரா இருப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் யதார்த்தமா இருக்கக்கூடாது. அதனால என்ன நடந்தது என்பதை நான் இங்க சொல்றேன். உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியின் மூலமாக எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தாங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம். நாம் யாரு என்னங்கிறத சிந்திக்கிறோம். பொதுவா நம்முடைய எண்ணம் அப்படிதான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, நக்சலாசம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஃமின் மரணிக்கும் போது அவனுடைய நெற்றியில வேர்வை இருக்கும் சொன்னாங்க. நெற்றியில இருந்து வேர்வை இருக்கும். இது ஹதீஸ் நம்ம படிச்சிருப்போம், இது கேள்விப்பட்டிருப்போம். இதை கேட்டவுடன் நம்முடைய என்ன சொன்னா, அடுத்த ஜனாசாவுக்கு போகும்போது யார் நெத்தியில வேர்வை இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அதிகமான அவருக்கு இந்த எண்ணம் தோணும். நம்ம என்ன நினைக்க மாட்டோம் தெரியுமா? நம்ம மூத்தாகும் போது இந்த எண்ணத்துல மூத்தாகணும். நம்ம மரணிக்கும் போது என்னுடைய நெற்றியில மூமினாக நான் மரணிப்பதற்காக ஏன் நெற்றியில வேர்வை இருக்குங்கிற
என்ன நம்மள்ட்ட அதிகமா இருக்காது, யார் நெத்தியில் இருக்கும் அப்படிங்கிற பார்க்கிற இடத்துல இருக்கும். அதனால இந்த வரலாறு, இந்த சம்பவத்தை, இங்க நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வி மூலமாக எப்படிப்பட்ட மாற்றத்தை தருவான் என்பதற்காக நான் இதை உங்களுக்கு என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். ஒரு தந்தை என்ன செய்யறார், தன்னுடைய மாணவியை சேர்ப்பதற்காக என்ற போன்ல தொடர்பு கொண்டாங்க. நான் பேசுறேன், நேர்ல பார்க்கணும்னு சொல்றாங்க. பள்ளியில கீழ்த்தளத்துல உட்கார்ந்து அந்த பெண்மணி தான் பெற்றெடுத்த, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க, தான் பெற்றெடுத்த குழந்தை அந்த பெண்மணி என்னென்ன தவறு செய்கிறான் என்பதை முழுமையாக பட்டியலிடுறாங்க. இப்படி இப்படி இந்த தப்பு இருக்கு, இங்க என்னன்னா போன எதுவுமே நடக்கல, இந்த தவறுகள் அவரிடத்துல இருக்குது, யார் சொல்லி கேட்கல, இறைவனை நம்பி இந்த கல்லூரியில் நான் விடுகிறேன். இந்த கல்லூரியில விடுறாங்க. இந்த கல்லூரியில வந்து விடுறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால எப்படி ஒரு மாற்றம் கொண்டு தெரியுமா, எனக்கும் இந்த சம்பவம் ஷேக் ரஹ்மத்துல்லாஹி இம்தாதி மட்டும்தான் தெரியும், இது யாருக்கும் தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க சொன்ன அன்பிற்குரியவர்களே, இறை கல்வியை நம்பி வரக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலே மிகப்பெரிய அந்த தவறுகள் எல்லாம் சொல்லும் போது நம்ம நினைக்கிற தவறு இல்ல, நம்ம நினைக்கக்கூடிய தவறை விட பெரிய தவறாகவும் இருக்கலாம், சிறிய தவறாகவும் இருக்கலாம். நினைக்குமே இந்த தப்பு செஞ்சிருப்பான், அந்த தப்பு செஞ்சிருப்பான், அதை விட பெரியதாக இருக்கலாம், சிறியதாக இருக்கலாம். ஆனால் நாம் அதை வெறுக்கின்ற மிகப்பெரிய ஒரு தவறு, அது எந்த ஒரு மாற்றத்திலும் இல்ல. சரியாக 2 வருடம் கழித்து எந்த பெற்றோர், எந்த தந்தை இடத்துல வரிசையாக பட்டியலிட்டு என்னென்ன தப்புலாம் இருக்குன்னு சொன்னாரோ அதே தந்தை அவருடைய வாய் மூலமா சொல்றான், என்னுடைய குழந்தை, என் பெண் இத்தனை நாட்கள்ல இத்தனை நோன்பு வைக்கிறான், இத்தனை நாள்ல இத்தனை இரவு, இந்த இரவுல எந்த சிகிச்சை தகஜத் தொழுகிறான் என்பதாக அந்த தந்தை சொல்லப்படுகிறது. சும்மா மேடைக்காக சொல்ல, இறை மீது ஆணையிட்டு சொல்கிறேன், மேடைக்காக சொல்ல அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இது அதிகமான நபர்களுக்கும் இதை நான் என்ன செய்யறதில்ல, வெளில சொல்றதும் இல்லை. ஏன், நம்மளை பத்தி நம்ம என்ன செய்யறது, பெருமை அடிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப கல்லூரிட்டு வெளில வந்ததுனால இந்த விஷயங்களை சொல்றேன். இதே இந்த இடத்துல நான் ஒரு ஆசிரியராக இருந்தா சொன்னா இதை சொல்லியிருக்க மாட்டேன். இதே ஒரு ஆசிரியராக இங்க இருந்தேன்னு சொன்னா இதை சொல்லியிருக்க மாட்டேன். வெளில போறதுக்காக சொல்ல. அப்ப இது என்ன ஒரு மாற்றத்தை கொடுத்து சொல்லி யோசிச்சு பாருங்க. என்ன காரணம் சொன்னால், இங்கு நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு முக்கியமான சொன்னாங்க, இத்தனை ஆண்டுகள் நடந்திருக்குது, 7 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. இந்த 7 ஆண்டுகள்ல எத்தனையோ மாணவர்கள் படிச்சுட்டு வெளில போனா படிச்சுக்கிட்டு இருக்கலாம். இதுல இந்த ஒரு மாணவி வெற்றி அடைந்து விட்டால் அவருடைய எந்த ஒரு தீமை இல்லாம உண்மையாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார். இந்த ஒரு பெண்ணுடைய வெற்றியே போதுமானது. இந்த ஒரு பெண்ணுடைய வெற்றியே போதுமானது. நிறைய பேருடைய அதிகமான நபர்கள் என்ன செய்யணும், வெற்றி அடைய வேண்டும், அதிகமானவர்கள் திருந்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி அனுப்புறாங்க, அலி ரலியல்லாஹுக்கு அவங்க அழைப்பு பண்ணி செய்ய சொல்றாங்க, அலியே மூலமாக ஒரு நபர் வந்தா போதும். எங்க அனுப்புறாங்க, போர் செய்ய அனுப்புறாங்க, எதிரிகளை சந்திக்க போறாங்க, அவருடைய உயிரை தியாகம் செய்ய போறாங்க. அந்த இடத்துல சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு உன் மூலமாக ஒரு நபர் இஸ்லாத்திற்கு வந்தா போதுமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிவந்த ஒட்டகத்தை விட அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஆக்குறான்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியுமா, அந்த குறிக்கோளை ஒரு ஆள் நமக்கு வந்தா போதுமானது. இந்த கல்லூரி எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டாலும் அத்தனை வருடங்கள்ல கொஞ்சம் குறைவான நபர்கள் மார்க்கத்தை அறிந்து கொண்டால் போதுமானது, அவர்கள் அதன் அடிப்படையில் செயல்பட்டால் போதுமானது. இதுதான் குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கைகளுக்கு இன்னும் பல வரலாறு, பல விஷயங்களை, அனுபவங்களை இங்கு நாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு மருத்துவர் என்னிடம் சொன்ன விஷயம், எனக்கு தெரியாத ஒரு மருத்துவர். இப்ப நான் அந்த மருத்துவர் பேர் சொன்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு அந்த பேர் இந்த பேர் சொல்லுவோம். ஒரு மருத்துவர் என்று சொன்னது, ஜாக் பள்ளியில இதெல்லாம் சொல்லி தரீங்களா, ஜாக் பள்ளியில இதெல்லாம் சொல்லி தரீங்களா? அவர் எதன் மூலமா அடையாளம் கொள்ள தெரியுமா? இந்த இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஹிஜாபின் மூலமாக, இந்த நிக்காபின் மூலமாக அவர் அடையாளம் கொள்ளுங்க. எனக்கு அவர் மருத்துவர் தெரியாது, என்னுடைய நண்பர் சொன்னாரு, ஜாக் பள்ளியில இதெல்லாம் சொல்லி தரீங்களா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவரிடம் சொன்ன விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி வந்தது சொன்னா, இந்த இறையிலும் சரி
இங்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியும் சரி, நான் அடிப்படையில் சொல்ல தெரியுமா, இஹ்லாஸின் மையம் வைத்துதான் எல்லாரும் வரணும், எல்லாரும் இங்க வந்து திருந்தணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. நம்ம முயற்சி எடுப்போம், அதன் மூலமாக ஒருவரை வென்றெடுத்தால் போதுமானது. அவர் நிச்சயமாக மறுமை நாள்ல மிகப்பெரிய நன்மையாக வந்து செய்வார் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு கூறிக்கொண்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உலக வாழ்க்கையை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள சொன்னார், எப்படி நாம் அமைக்க சொன்னார், இறைவனுக்காகவே கல்வி கற்று அந்த கல்வியின் மூலமாக இறைவனை அறிந்து அதன் மூலமாக ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் அழகான ஒரு வாழ்க்கையை தருவாராக கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.